நம்மளால எதை படிக்க முடியும், எவ்வளவு நாட்கள் நம்ம வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நிதானிச்சுக்கணும். காரியம் அதிகாலையில ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் நெட், 2 GB 1 GB 1 week அப்படின்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த 1 GB என்ன செய்யணும், காலி பண்ணிடணும். நம்ம தான் காசு போட்டு இருந்துட்டோம், ரீசார்ஜ் பண்ணிருக்கோம், நம்ம வந்து நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நமக்கே தெரியாம மொபைல் அடிக்ஷன்ல போன நாட்களும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி டாக் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட டாக் ஷோல யார் இருக்காங்க அப்படின்னா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஒரு சிஸ்டர் தான் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள வந்து கதை வந்து எப்படி நடத்துறாங்க, இந்த ஜர்னி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ஜர்னி எப்படி பாஸ் பண்ணாங்கன்ற காரியங்களை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நீங்க வந்து இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் சிஸ்டர், வெல்கம் டு தி டாக் ஷோ. அண்ட் நீங்க வந்து உங்களோட சாட்சியில் நீங்க வந்து பகிருங்க. நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, கதை உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் செஞ்சாருன்னு சொல்லுங்க சிஸ்டர். கத்தர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் வந்து உங்கள்கிட்ட இந்த சாட்சி மூலமா ஷேர் பண்றேன். ஏசப்பா எனக்கு டெட் எக்ஸாம்ல என்ன மார்க் கொடுத்தாங்க, அவங்க எப்படி என்ன பாஸ் பண்ண வச்சாங்க அப்படிங்கறத நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு டெட் எக்ஸாம்ல ஏசப்பா கொடுத்த மார்க் என்ன அப்படின்னா 79 மார்க். 150க்கு எக்ஸாம் நடக்கும், அதுல எனக்கு 79 மார்க் கொடுத்தாங்க. இதில் நான் பார்க்கும்போது 82 எடுத்தா தான் பாஸ், அதுதான் பாஸ் எடுக்கிறதுக்கான மார்க். ஆனா எனக்கு 79 மார்க் தான் கிடைச்சது. ஆனா நான் பாஸ் ஆனேன். அதுக்கு காரணம் ஆண்டவர் மாத்திரம் தான். எனக்காக ஏசப்பா சட்டத்தை கூட மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஆண்டவர் பாதத்துல நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்ற சாட்சியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக ஏசப்பா வந்து ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிற தேவன், நம்ம வந்து ஜெயம் எடுக்கணுன்றது என்ன கதை உண்மை சுத்தமானதா இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போகலாம். ஸோ சிஸ்டர், நீங்க வந்து டெட் எக்ஸாம் வந்து எதுக்காக சூஸ் பண்ணீங்க, நீங்க வந்து எப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த ஜர்னி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் பர்டிகுலரா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து எப்போ வந்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், அது பார்க்கும்போது நான் 2014 12 முடிச்சேன். 2014 to 17 என்னோட யூஜி முடிச்சேன். யூஜி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பிஎட் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து டீச்சரா ஆகணும் அப்படிங்கிறது என்னோட aim. எனக்கு டீச்சர் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் 2017 to 19 வந்து என்னோட பிஎட் வந்து முடிச்சேன். அந்த 2019 நான் முடிக்கிற டைம் கூட ஒரு டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் அப்போ அதை பத்தின ஒரு அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஆனால் அதில் ஒரு மினிமலான ஒரு மார்க் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு 2022. அதுக்கப்புறம் 2023 ஆன்லைன் மோட்ல ஒரு டெட் எக்ஸாம் வச்சாங்க. அப்போ நான் வந்து என்னால அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி எனக்கு அங்க ஒரு இடத்துல எனக்கு வந்து ஹால் போட்டுருந்தாங்க. ஸோ வந்து வீட்டில் அவைலபிள் இல்லைங்கிறதுனால நான் வந்து போகல. அப்புறம் காட்ஸ் கிரேஸ் எனக்கு 2025 ஆகஸ்ட் லாஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டேன்னா அது செப்டம்பர்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 16 வந்து எக்ஸாம் வந்துச்சு. ஸோ வந்து இசப்பா அந்த நவம்பர் 16 எனக்கு டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இசப்பா எனக்கு வந்து கிரிப்பேர் செஞ்சாங்க சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது உங்களோட ஜர்னி வந்து ரொம்பவே வந்து லாங்கான ஜர்னி தான். பட் நீங்க வந்து சொன்னதுல எனக்கு என்ன வந்து ரொம்ப சாச்சுன்னா, ஃபர்ஸ்டே நீங்க வந்து என்ன உங்களோட அழைப்பு என்ன, நம்ம என்னவா ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை நீங்க வந்து தெளிவா வந்து நீங்க தெரிஞ்சதுனால நீங்க வந்து என்ன கரெக்டா இந்த பாதையில நீங்க வந்து வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமே நீங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்கனாலுமே நீங்க படிக்க ஆரம்பிச்ச செப்டம்பர்ல தான். பட் எக்ஸாம் வந்து சீக்கிரமே வந்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து வந்து பாஸ் பண்ண செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்காக கத்திரிக்கே ஸ்தோத்திரம். ஸோ நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா, இல்ல யூடியூப்ல படிச்சீங்களா, இல்ல ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்களா, உங்களோட ஸ்டடி டைம் ரூட்டீன் எப்படி இருக்கும், இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். அதை பத்தி சொல்லணும்னா சிஸ்டர், நான் வந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணினேன். இப்போ எனக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட் எல்லாமே, சோஷியல் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்டும் உண்டு. அப்புறம் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அப்போ எனக்கு அந்த செல்ஃப் ஸ்டடிக்கான ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு புக்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு எங்க அக்கா வந்து நிறைய புக்ஸ் வந்து தந்தாங்க. அவங்க ஒரு அகாடமில வந்து படிச்சு ஜாயின் பண்ண அந்த ஒரு மேக்ஸுக்குரிய அந்த ஜெராக்ஸ் எல்லாமே தந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த மேக்ஸ்க்குரிய ஃபுல்லாவே அந்த மெட்டீரியல் வச்சு நான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் ஒரு 1 year பிஃபோர் அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 yearக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ தமிழ் தான் வந்து படிக்க வச்சாங்க. 6th to 8th வரைக்கும் தமிழ் படிக்க வச்சாங்க. ஸோ 6th to 8th வரைக்கும் உள்ள தமிழ் வந்து நல்ல ஓரளவு எனக்கு படிக்கிறதுக்கு ஏசப்பா வந்து கிருபை தந்தாங்க அந்த கோச்சிங் கிளாஸ் மூலமா. அதுக்கப்புறம் வந்து நான் போகல, கிளாஸும் அதுக்கப்புறம் நடக்கல, அப்படி போகல. அதுக்கப்புறம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ நானும் சரி நம்ம வந்து கிளாஸ் போனோம்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போனேன். அங்கே மறுபடியும் அந்த தமிழுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழுக்குரிய நான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி யூடியூப்ல பார்த்து படிக்கிறது, அப்புறம் நான் ஆன்லைன்ல படிக்கிறது, அந்த மாதிரி தான் நான் படித்தேன் சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர். அப்போ நீங்க வந்து ஆஃப்லைன்லயும் படிச்சிருக்கீங்க அண்ட் ஆன்லைன்லயும் நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க. பட் எல்லாத்துலயுமே முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து விடாம படிச்சுட்டே இருந்ததுனால உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு மார்க் கொடுக்காங்க. அதுக்காக கத்திரிக்கை ஸ்தோத்திரம். ஸோ நீங்க வந்து சிலபஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்க வந்து எவ்வளோ வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாம நீங்க வந்து பெண்டிங்ல ஏதாவது வச்சிருந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர், அதை பத்தி நம்ம பார்க்கோம் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி சிலபஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் சைக்காலஜி. இதுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நம்ம வந்து, ஏன்னா கொடுக்கப்பட்ட காலம் வந்து ஜஸ்ட் 3 months தான். அதுக்குள்ள போர்ஷனையும் கவர் பண்ணணும், பாஸ் ஆகணும். முக்கியமா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பாஸ் ஆகணும். அதுக்காக எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில நுணுக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து படிக்க முடியும். ஸோ நான் வந்து எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ், மேக்ஸ், இதை வந்து நான் வந்து சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். தமிழும் மேக்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணேன். அப்புறம் இங்கிலீஷ் வந்து ஒரு 75% நான் வந்து என்ன கவர் பண்ணேன். சயின்ஸ் வந்து நான் ரொம்ப மினிமலாக தான் படித்தேன். சைக்காலஜி வந்து நான் அந்த அளவுக்கு படிக்கல. ஏன்னா சைக்காலஜில வந்து நம்ம படிச்சாலுமே
அங்க கேட்குற கொஸ்டின் வந்து நம்ம படிச்சதுக்கும் அதுல கேட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாவே ப்ராக்டிகலா தான் அவங்க வந்து சைக்காலஜில கேட்பாங்க. ஸோ அது முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த 4 சப்ஜெக்ட்டை மட்டும் நான் வந்து படிக்கிறதுக்கு இதை பார்க்கறது செஞ்சாங்க சார். ஓகே சிஸ்டர். ஸோ இதில் வந்து நானுமே ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்கும்போது, எதை படிக்கணும்னு தெரிஞ்சதை விட எதை படிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ இவங்க இதுலயுமே சொன்னாங்க இல்லையா, நமக்கு வந்து எதை படிச்சா இதில் நிறைய மார்க் எடுக்க முடியும், எதை படிச்சா நமக்கு வந்து நிறைய மார்க் வரும், எதுல இருந்து உண்மையிலே கொஸ்டின் வரும். அவங்க சொல்றாங்க சைக்காலஜில இருந்து நம்ம படிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானது நமக்கு தெரியல. அப்போ எதை அவாய்ட் பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், எதை நம்ம வந்து பின்னாடி லேட்டா படிச்சிக்கலாம், எதை வந்து நம்ம நிறைய டைம் கொடுத்து படிக்கணும்ன்றதுல நம்ம உண்மையிலே வந்து என்னன்னா ரொம்பவே வந்து கவனமா இருக்கணும். இப்போ வந்து நீங்க மேபி மேக்ஸ்ல இப்போ வந்து அவங்க படிச்சாங்க, மேபி நீங்க வந்து மேக்ஸ்ல கேட்டு இருக்காங்க, மேக்ஸ்ல வந்து வீக்கா இருக்கலாம். பட் நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க கேம் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஞானம் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா எனக்கு மேக்ஸ் எவ்வளவு போட்டாலும் வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து சிலருக்கு தமிழ் வராது, சிலருக்கு சயின்ஸ் வராது, சிலருக்கு சைக்காலஜி வராது. ஸோ வாட் எவர் சப்ஜெக்ட் நீங்க என்ன சப்ஜெக்ட்ல நீங்க வந்து வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நமக்கு வந்து என்னன்னா பலத்தை கொடுக்குறது தேவனா இருக்காரு. அப்புறம் என்னன்னா ஞானத்தை கொடுக்குறது தேவனா இருக்காரு. ஸோ உங்களுக்கு எந்தாவது சர்வீஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து வரல அப்படின்னா நீங்க உண்மையிலே ப்ரே பண்ணுங்க. அதுக்காக வந்து ஹார்ட் பண்ண நிச்சயமாக கட்டுறது என்ன உங்களுக்கு வந்து படிக்க செய்வாங்க. சிலபஸ் வந்து ஃபுல்லா அவங்க சொல்றதுக்காக சிலபஸ் வந்து என்ன ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, இருந்தாலுமே அவங்க வந்து என்னன்னா பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பாஸ் ஆகும், அதுதான் நமக்கு வந்து என்னன்னா டார்கெட். ஸோ வந்து அதுக்கு நம்ம வந்து எதை படிச்சா நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும், எதை வந்து படிக்க வேண்டாம், எதை லேட்டா படிச்சிக்கலான்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து என்ன கரெக்டாக டிசைட் பண்ணி நீங்க வந்து படிங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நீங்க வந்து உங்களோட வேக்கப் அண்ட் ஸ்லீப் ரொட்டீன் நீங்க வந்து சொல்லுங்க. எப்போ நீங்க எழுதுறீங்க, எப்போ தூங்குவீங்க. அண்ட் வந்து சிலருக்கு வந்து என்ன படிக்கும்போது என்னன்னா இந்த காலையில 10 மணி 11 மணிக்கு தூக்கம் வரும், சிலருக்கு வந்து என்ன 1 மணி 2 மணிக்கு தூக்கம் வரும், சிலருக்கு வந்து இந்த 4 மணி 5 மணிக்கு தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து தூங்குவீங்களா, நீங்க வந்து எப்போ எழுந்துச்சு எப்போ படிப்பீங்க, ஸோ இந்த மாதிரி மிட் மார்னிங் மிட் ஈவினிங்லாம் நீங்க வந்து தூங்குவீங்களா, இதெல்லாம் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உண்மையாவே உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அந்த வந்து சம்பூர்ணமா கொடுக்கிறவர், ஞானத்தை சம்பூர்ணமா கொடுக்கிறவர். சாலமன் வந்து ஞானத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கேட்டாரு. ஆனா சாலமன் வந்து சாலமனுக்கு ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சாரு கொடுத்தாரு. ஸோ நம்மளும் கேட்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் கருதுறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. இப்போ சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எப்போ எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் எப்பவுமே மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து எழுதுவேன். அதாவது எப்பவுமே நான் வந்து 5 o'clock எழுதுவேன்னு கேட்டா இல்ல. எனக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தின காரியம் அப்படின்னா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரேயர்ல வந்து நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம்ல எனக்கு வந்து அதிகாலை ஜெபத்தை பத்தி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட அதிகாலை ஜெபம் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முந்தி முந்தி வந்து நான் அதிகாலையில நான் ப்ரே பண்ணிட்டேன். ஆனா இப்போ வந்து அந்த அதிகாலை பிரேயர் இல்லையா ஆண்டவரே சொல்லிட்டு நான் நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அதிகாலையில ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதிகாலையில நான் வந்து ப்ரே பண்ணுவோம். காட் பிரேஸ். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு முன்னாடி ஸ்கூல்ல என் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்களும் ஸ்பிரிச்சுவலா நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர். இன்னும் பார்த்தோம்னா அவங்க நல்ல ஒரு ஆண்டவருக்கு பயப்படுறவங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்து சோஷியல் மேஜர் தான். ஆனா எங்களுக்கு வந்து காமனான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி 3 காமனான சப்ஜெக்ட் தான். ஸோ நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்னா காலையில 5 மணிக்கு எல்லாரும் எழுந்துட்டு 5 மணிக்கு கால் பண்ணி 5 to 5:30 வரைக்கும் ப்ரே பண்ணுவோம். தென் வந்து ஒரு காலையில அந்த 5:30 to 6:15 வரைக்கும் அந்த டைம் படிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி தூங்கிட்டேன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9:30 கிட்ட மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 9:30 to 11:30 அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு ரெடி பண்றதுக்காக போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 o'clock அதுக்கு 2 to 2:30 அந்த மாதிரி முடிச்சாலுமே எனக்கு அந்த அந்த டைம்ல நான் படிக்க மாட்டேன். இப்போ மாதிரி லைட்டா வேணா கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கணும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் நைட்டு தான் எடுப்பேன். நைட்டு 9:30 to 11:30 அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் மிட் மார்னிங்கோ இல்லாட்டினா மதியானமோ எனக்கு தூங்குற பழக்கம் இல்லை. எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. ஜஸ்ட் சும்மா படுக்க வேணா செய்யணும் எனக்கு. ஆனா நான் ஒரு நாள் தூங்கினது கிடையாது. காலையில 5 o'clock எழுந்தேன்னா அதுக்கு மறுபடியும் தூங்குறது எனக்கு தெரியும் 11:30 ஆயிரும். எங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 11:30 அந்த மாதிரி 11 to 11:30 அந்த மாதிரி தூங்குறதுக்கு டைம் ஆகும் சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். ஸோ எங்களோட நம்ம சாட்சியில் நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அதிகாலை ஜபத்தை வந்து என்னன்னா முக்கியத்துவம் படுத்திருக்காங்கன்றது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே நம்மளுமே என்னன்னா அதிகாலையில் நம்ம வந்து தேடுவோம். அதிகாலையிலே என்னை தேடுறவன் எனக்கு கண்டறிவான்னு சொல்லி நம்ம வேதத்தை பார்க்குறோம். ஒருவேளை நம்மளால சுயமா எழுந்துச்சு நம்மளால ஜெபிக்க நமக்கு பலன் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட அவங்க என்னன்னா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பார்ட்னர் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஹெல்ப் கேட்டுப்போம். ஸோ அவங்க நம்ம கூட இருக்கும்போது அந்த ஜர்னி வந்து இன்னுமே வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் ஸ்பெஷல் பார்ட்னர் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது சேம் ஜென்டர் நீங்கள் வந்து என்னன்னா தேர்வு ஒரு பாயோ ஒரு கேர்ளோ இந்த ஒரு கேர்ளோ ஒரு பாயோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அது வந்து தப்பு, நான் அதை சொல்லல. ஸோ இப்போ ஒரு கேர்ள்னா நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான பார்ட்னர் கொண்ட பட்சத்தில் உண்மையிலே இந்த ஜர்னி என்னன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இப்போ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மத்தியான வேலை இந்த சாயங்கால வேலை வந்து தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு வேலை நீங்கள் வந்து தூங்குறவங்களா இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் தூங்கினாலே ஒரு ½ hour ஒரு வேலை நீங்கள் வந்து என்ன தூங்காதீங்க. ஏன்னா சில நேரம் இந்த மத்தியான வேலை சாயங்காலம் வேலை தூங்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ அந்த தூக்கத்தை வந்து என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ சிஸ்டர் உங்களோட ப்ரேயர் டைம் அப்புறம் உங்களோட பைபிள் ஸ்டடி டைம் நீங்கள் வந்து ப்ரேயர் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர். சிஸ்டர் அது பார்க்கும்போது இப்போ நான் காலையில எழுந்ததுன்னு சொன்னேன். இப்போ 5 to 5:30 வந்து நான் வந்து சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். தென் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 to 2:30 அந்த டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2:30 மேக்ஸிமம் 2:30 to 2:45 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ உட்காந்து நான் என்ன செய்வேன்னா பைபிள் மெடிடேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரே பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட 3:30 or 3:45 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் 4 o'clock எனக்கு வந்து ப்ரேசல் நான் வந்து சொன்னேன்னா நாங்கள் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ்க்குள்ள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரேசலில் வந்து ப்ரே பண்ணுவோம். அது 4 to 5 வரைக்கும் வந்து ப்ரேயர் நடக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து கலந்து கொள்வேன். அந்த கலந்து கொள்றதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சொன்ன மாதிரி ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு உணர்த்துவாங்க. அது மூலமா தான் அதிகாலை ப்ரேயர் லைஃப் வந்து எனக்கு உணர்த்தினாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்திருக்காங்க. இந்த ஆண்டவரோட எவ்வளவு ஐக்கியப்படணும் அப்படிங்கிறத உணர்த்திருக்காங்க ப்ரேசல்ல. அந்த ப்ரேசல்ல ஏசப்பா என்ன அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுக்குரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்.
இன்னும் நைட் டைம் பார்த்தோம்னா நான் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். பைபிள் வாசிக்கிறது மத்தியானம். நைட் டைம்ல கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவேன் சிஸ்டர். வாவ்! சூப்பர் சிஸ்டர். உண்மையிலேயே நம்ம அந்த கடவுள தேடும்போது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே குறைவுபடாதுன்றதுக்கு நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சாட்சி. உங்க சிஸ்டர் சொன்ன மாரி அவங்களோட தனி ஜெபத்துல ஜெபமா இருக்கட்டும், அவங்களோட வேத வாசிப்புல அவங்க வந்து கரெக்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ மேபி ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு இல்ல அப்படின்னாலும் அவங்களால முடிஞ்ச காரியங்கள்ல அவங்க வந்து என்னன்னா, முடிஞ்ச நேரங்கள்ல தேவனுக்காக அவங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறத பார்க்கலாம். அதேபோல இன்னொன்னு சொன்னாங்க, சிங்கிளா வந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு குரூப்பா ப்ரேயர் பண்றதுக்கான ஒரு ப்ரேயர் செல்லுமே அவங்களுக்கு வந்து என்னன்னா இருந்திருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் வந்து ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில வந்து இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீங்க உண்மையிலேயே அந்த இடத்துல வச்சிருக்கீங்க. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து என்ன உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதேபோல நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல உங்களால முடியுன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து என்ன ப்ரேயர் ஃபெல்லோஷிப்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம சோர்ந்து இருக்கும்போது உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு தெய்வ ஆலோசனை தருவாங்க, நமக்காக ஜெபிப்பாங்க. உண்மையிலே நம்ம ஆத்மா வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்னன்னா அது நிமித்தமா நமக்கு வந்து என்னன்னா பலன் அடையும். ஸோ நம்ம வந்து விதத்துல பார்க்கலாம் இல்லையா, தொண்டியா இருந்து நம்மளால வந்து என்னன்னா எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்க முடியுமா இல்லை, ஆனால் 2 பேர் இருக்கும்போது நம்மளோட காரியங்கள் வந்து என்னன்னா பண்றது வந்து என்னன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃபெலோஷிப் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாகவே நீங்க வந்து ஜெபிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவன் நல்ல ஒரு ஃபெலோஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்டையும் வந்து தேவன் தருவாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து அடுத்த விஷயத்துல போகலாம். ஸோ சிஸ்டர் நீங்க வந்து இப்போ வந்து சொல்லுங்க, ஆக்சுவலி படிக்கிற லைஃபோட இந்த ஸ்பெஷல் லைஃபையுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க சொல்றீங்க ஸ்பெஷல் உங்களோட தனிப்பட்ட ஸ்பெஷல் லைஃப் இருக்கு, உங்களோட இந்த படிக்கிற ஸ்டடி லைஃப் இருக்கு, அண்ட் சில நீங்க வந்து இந்த பெயர் சொல்லியும் இருக்கிறீங்க, அந்த டைம் இருக்கு. அது போக நீங்க வந்து ஒரு மேரிட் உமன் வேற. ஸோ இந்த மேரேஜ் லைஃப்ன்றது அது ஒரு ஃபேஸ். ஸோ நிறையவே வந்து என்ன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, நீங்க எப்படி நீங்க இவ்வளவுக்கும் டைம் மேனேஜ் பண்ணீங்க, எப்படி நீங்க வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க, கஷ்டமா இருக்கும் இல்லையா, எப்படி நீங்க வந்து உங்களோட எப்படி வந்து டைம் வந்து பயன் கொடுத்து நடத்தினாரு நீங்க ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர். ஆண்டவர் கொடுக்குற பலனால தான் நம்மளால எதனாலும் செய்ய முடியும். உண்மையாவே மேரிட் உமன் படிக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிக்கிற படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொறுப்புகள் வந்து நம்மளுடைய கையில வந்து இருக்காது. நம்ம வந்து அப்பா அம்மா கைக்குள்ள வளருவோம். அவங்க நமக்கான காரியங்கள் எல்லா விஷயம் என்ன செஞ்சிருவாங்க பார்த்துக்குவாங்க. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கையில தான் பொறுப்பு இருக்கும். ஸோ நம்ம தான் வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அப்புறம் இன்னுமே பார்த்தோம்னா குழந்தைங்க இருக்கிறவங்க இன்னுமே குழந்தையை பார்க்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனாலும் ஆண்டவருடைய பலனால எல்லாமே முடியும். கர்த்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில நேரங்கள்ல படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சையா ஆர்வமா இருப்பேன். அந்த நேரம் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இல்லைன்னா ஒரு சமாதான குறைச்சல் ஏதாவது வந்துடும். ஆனாலும் இந்த படிக்கிற நேரத்தை வந்து ஒரு நாள் விட்டாலும், ஒரு நாள் ஒரு வேளை படிக்க முடியலன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த நாள் அந்த டைம்ல படிக்கிறதுக்கு எப்படியாவது உட்காந்துடணும். ஏன்னா நம்ம அந்த படிக்கிறதுக்கான ஒரு டைம் டேபிள் நம்ம வந்து கரெக்டா வகையிட்டா மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த பாஸ் ஆகிறதுக்கு முடியும். இல்ல நம்ம வந்து எந்த டைம் டேபிளுமே நம்ம போடல, இதையும் மேனேஜ் பண்ண முடியல அதையும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம பலன் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன காரியங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாங்க. சில காரியங்கள் வீட்டுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் கடற்கரை முடிச்சுட்டு எப்போ படிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஆண்டவர் வந்து நமக்கு பலன் தருவாங்க சிஸ்டர். ஓகே சூப்பர். உண்மையிலேயே நம்மளை வந்து பலப்படுத்த சூழ்நிலை எல்லா விஷயம் செய்யறதுக்கு என்னன்னா நமக்கு அந்த பலன் இருக்குது. ஸோ தேவன் நமக்கு அந்த பலத்தை வந்து என்ன தருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க ஒருவேளை நீங்க அன்மேரிடா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படியாவது மேரேஜ்க்கு பிஃபோர் நீங்க எவ்வளவு சீக்கிரம் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க என்ன பாஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம மேரேஜ் முன்னாடி நமக்கு வந்து எல்லாமே நம்ம அப்பா அம்மா பார்த்தாங்க, இல்லை வீட்டில் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் நமக்கு இருக்கும். ஸோ வந்து நிறைய நமக்கு வந்து என்ன ப்ரெஷர்ஸ் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட டைம் நீங்க வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து என்னன்னா ஹார்ட் ஒர்க் போட்டு பிஃபோர் மேரேஜ் வந்து என்ன எப்படியாவது பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ நேரம் படிக்கலாம், கேஸ் என்ன சொல்ல எவ்வளோ நேரம் படிக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது உண்மையிலேயே வந்து என்ன லைஃப் வந்து கஷ்டம். எனக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, படிக்கணும்னு தோணும் ஆனால் அப்போ ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மேபி நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு 20 ஏஜ்ல இருப்பீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து அவரால் மேரிட் ஆயிருக்கேன், இன்னொரு சுச்சுவேஷன் இப்போ தான் எனக்கு ஈவன் பாப்பாவும் இருக்கு, என்னால் சுத்தமாக மேனேஜ் பண்ணவே முடியல. வீட்டில் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், நான் தான் சமைக்கணும், ஹஸ்பண்ட் அனுப்பி விடணும், பாப்பாவை பார்க்கணும், எத்தனை வேலை தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு மேபி உங்க லைஃப் வந்து ரொம்ப அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில சில நேரம் நான் இதுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அழுக வர சுச்சுவேஷன்ல கூட நீங்க வந்து பேசலாம். பட் அந்த சிஸ்டர் சொன்னாங்க நம்ம வந்து என்ன விட்டுறக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நான் இந்த ஜேர்னி வந்து என்ன உங்களுக்கு வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ நிச்சயமாவே அவங்களுக்கு அவர் வந்து என்ன உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களுக்கு வந்து பலவீனங்களை விளக்கு கொடுத்து நிச்சயமாவே அந்த என்ன வந்து உங்களை வந்து வழிநடத்துவாங்க. ஸோ வந்து மேரேஜ் ஆனவனாலும் சரி, மேரேஜ் ஆனவனாலும் சரி, உங்களோட டைமை மேக்ஸிமம் வந்து என்ன யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதே போல சொன்னாங்க ஒரு ஸ்கெடியூல்டு லைஃப் நம்ம வந்து என்னன்னா ஒரு நீட்டாக டைம் டேபிள் போட்டு என்னன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது. இந்த நாளைக்கு நான் வந்து இந்த செய்வேன், இந்த நாளைக்கு நான் வந்து என்ன இந்த காரியத்தெல்லாம் நான் படிச்சு முடிச்சுவேன், இந்த டைம் நான் வந்து எடுப்பேன், இந்த டைம்ல நான் வந்து ஃபார்முலாஸ் பார்ப்பேன், இந்த டைம்ல நான் வந்து தமிழ் படிப்பேன், இந்த டைம்ல நான் வந்து என்ன ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ இப்படின்ற ஒரு உண்மையிலே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம வந்து என்ன ஒரு ஒழுங்காவும் கிரமமாயும் நம்ம என்ன எல்லா காரியங்களும் நமக்கு வந்து என்ன செய்யணும். நிச்சயமா நம்ம இந்த மாதிரி எல்லாம் வியாசங்கள் படும்போது நிச்சயமாவே கத்துறேன் நமக்கு வந்து என்ன செய்ய கொடுக்குறது என்ன அவர் போதுமானவராக இருக்காங்க. ஸோ சிஸ்டர் நீங்க வந்து இந்த ஜேர்னி லைஃப் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குறத வசனம் இல்லை அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து என்ன நீங்க வந்து உங்களுக்கு வசனத்தை நீங்க வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். ஸோ வசனம் மூலமா எப்படி இதை பேசுனாங்க அப்படின்றது நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர். எனக்கு அந்த கொடுத்த வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 46 அதிகாரத்துல 3 வசனத்துல இருக்கு. இந்த வசனத்தை நான் பார்க்கும்பொழுது நான் வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற அந்த டைம்லயும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் தான். ஆண்டவர் எனக்கு வந்து இந்த வசனத்தை கொடுத்தா, நான் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவரே என்னுடைய வலது கரத்தை பிடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு வந்து இந்த வசனத்தை கொடுத்து ஒரு பயத்தை என்கிட்ட இருந்த ஒரு பயத்தை வந்து கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா போக்குனாங்க. கண்டிப்பா ஆண்டவருடைய வசனங்கள் தான் நம்மளை வந்து பேச்சும், ஆண்டவருடைய வசனங்கள் தான் நம்மளை வந்து அதிகமா உந்தி தள்ளும் அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும். ஸோ எனக்கு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப டச்சா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு முறையும் இந்த வசனம் கொடுத்தாங்க, மறுபடியும் இந்த வசனம் கொடுத்தாங்கல்ல. ஸோ வந்து ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தின ஒரு காரியம் இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன்.
ஓகே சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். ஸோ இவங்க சொன்னப்பல நீங்களும் என்ன அப்டின்னா, தேவனாத்துல என்னன்னா ஒரு வாக்குறுதி வசனத்த என்ன பண்ணீங்கன்னா, நிச்சயமாவே கர்த்தர்ட்டருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா வாக்குறுதி வசனத்த பெற்றுக்கணும் அப்டின்னா, அதுதான் நம்ம வந்து நடக்கும். ஸோ இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, பயம் இருக்கும்போது அந்த வசனம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டுச்சு அப்டின்னு. ஸோ இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஜர்னி, அதுவும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஜர்னிக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்டின்னா, நிச்சயமாவே நமக்கு வந்து என்னன்னா பயம் இருக்கும். நம்ம வந்து ஜெயிச்சுருவோமா? ஏசப்பா நான் வந்து ஜெயிச்சுருவேனா? இந்த காரியம் எனக்கு வந்து நன்மையா முடியுமா? இந்த காரியத்துல எல்லாம் நான் வெட்கப்பட்டு போயிருவேனா? நான் தோத்து போயிருவேனா? ஏசப்பா என்னை சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எனக்கு போதிய ஞானம் இல்ல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குது ஏசப்பா அப்டின்னு வந்து நெறையவே என்னன்னா, நம்ம சுற்றிலும் சூழ்நிலைகள் வந்து என்னன்னா எதுவுமே வந்து நமக்கு சாதகமா இருக்கும் அப்டின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. மேபி ஒரு நாள் நம்ம வந்து விசுவாசத்தோட உச்சகட்டத்துல இருப்போம். எக்ஸாம்க்கு முன்னாடி அப்டின்னா விசுவாசத்துல வந்து பயங்கரமா நம்ம வந்து என்ன ஃபிளாட் ஆயிடும். ஸோ வந்து எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஜர்னில பயம்ன்றது நிச்சயமாவே நமக்கு வந்து என்ன வரதுதான். ஆனா இந்த பயத்த நம்ம மேற்கொள்றதுக்கான உண்மையிலே ஒரே ரகசியம் என்னன்னா, அந்த வாக்குறுதி வசனம் தான். அவங்க சொன்னாங்க அந்த வசனம் வந்து என்னன்னா அவங்க வந்து கேட்டுச்சு, அந்த பயத்த எடுத்து போட்டுச்சு அப்டின்ட்டு. இதே போல நீங்களும் என்னன்னா இதுவரைக்கும் வசனம் நீங்க வந்து தேவனாத்துல இருந்து உங்க காரியத்துக்காக நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்டின்னா, நிச்சயமாவே ஒரு வாக்குறுதி வசனத்த நீங்க வந்து என்ன பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அந்த வசனத்த வச்சு நீங்க தினமும் நீங்க வந்து ஜெபிச்சு ஏசப்பா நீங்க எனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு நீங்க செய்யுங்க ஏசப்பா, எனக்கு எல்லாம் தாங்க, ஞானம் தாங்க. நீங்க வந்து தினமும் டெய்லி நீங்க தேவனாட்ட கேட்கணும். நிச்சயமாவே கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி பண்ணியதை அவர் செய்யறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த வசனம் பெறுகிறதுன்றது என்னன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம எந்த ஃபேஸ் ஆஃப் ஜர்னில நம்ம போனாலும் பரவாயில்ல. மேபி நம்ம மேரேஜ் ஆகுதா, அப்போ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வாக்குறுதி வசனம் பெற்றுக்கணும். இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு போறோமா, அப்போ இந்த ஊழியத்துல வந்து நீங்க எனக்கு என்ன பண்ணி என்ன செய்வீங்க ஏசப்பா, எனக்கு ஒரு வசனம் தாங்க நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் ஆனாலுமே நம்ம வந்து என்ன ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த காரியத்துல நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்டின்னா, நிச்சயமாவே நம்ம சொல்றதுனால அந்த வசனம் நமக்கு வந்து என்ன பலத்தை கொடுத்து நடத்துன்றதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ தேவன் கொடுத்த நல்ல வாக்குறுதி வசனத்துக்காக நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ சிஸ்டர் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சதுன்றது என்ன ஸ்டார்டிங் ரொம்பவே வருஷங்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகுமா? நம்ம வந்து படிச்சிடலாமா? இல்ல நம்ம வந்து செம குவிட் பண்ணிருவோமா? நமக்கு வந்து இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல நான் வந்து இவ்வளவுதான் போராடுவேன். நான் வந்து பாஸ் ஆயிக்க மாட்டேன். இல்ல இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோணி இருக்கா? எப்படி நீங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்க சிஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். அதோட கிருபைனால எனக்கு அந்த எண்ணங்கள் வந்தது கிடையாது. இந்த எக்ஸாமை வந்து குவிட் பண்ணிடலாம், இதுக்கு மேல நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சது இல்லை. ஆனா நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆயிடுவோமா? ஏன்னா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும், எங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃபியர் என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒருவேளை பாஸ் ஆகலைன்னா சுற்றி இருக்கிறவங்க இவன் என்ன படிச்சா இந்த படிக்கிறதுல இருந்தாலும் நினைச்சோம், இவன் என்ன பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம், குவிட் பண்ணிடலாம், எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிருபை எனக்கு அந்த எண்ணம் வரல சிஸ்டர். ஓகே, ஓகே சிஸ்டர். ஸோ வந்து இத பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்ககிட்ட கேட்டோம் அப்டின்னா, ஆமா எனக்கு வந்து குவிட் பண்ணிடலாம்னு தோணுது அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கவங்க நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் வந்து இந்த காரியத்தை வந்து என்னன்னா தொடங்கியிருக்காரு. அவர் தொடங்கின இந்த ஓட்டத்தை அவர் சொல்லும் வரையில் நீங்க என்னன்னா நிச்சயமாகவே நீங்க வந்து அதில வந்து என்னன்னா கண்டிப்பா ஓடணும். நிச்சயமாவே கர்த்தர் என்னன்னா அதில வந்து என்ன ஒரு ஜெயத்த தருவாங்க. அதே போல இவங்க வந்து சொன்னாங்க, சுத்தி இருக்கவங்க வந்து என்ன வந்து என்ன சொல்லிருவாங்க? நான் ஜெயிக்கல அப்டின்னா அவங்க வந்து என்ன பேசுவாங்க? இப்படின்னு என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கவங்களுக்கு தான பயம் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து வேதாகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, சவுல் வந்து ராஜபாதத்துக்கு வரமுல்ல, சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன அநேக வார்த்தைகள அந்த இடத்துல வந்து என்ன பேசுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, சவுல காது கேளாதவன் போல இருந்தான் அப்படின்னு. வந்து மனுஷங்க இப்படி பேசுறாங்களே, மனுஷங்க அப்படி பேசுறாங்களே, இந்த மனுஷங்க என்ன நினைச்சுப்பாங்க? இவங்க அப்படி பேசிடுவாங்களோ, அவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி நினைச்சிருவாங்களோ, நம்ம வந்து அசிங்கப்பட்டு போயிருவோமோ, நம்ம வெட்கப்பட்டு போயிருவோம் அப்படின்னு நீங்க வந்து என்னன்னா ஒரு பொழுது நீங்க வந்து புகழ்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே அது என்ன கர்த்தர் வந்து என்னன்னா உங்களை வந்து ஜெயத்தை தந்து நடத்துவாங்க. அவர் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் உன்னை வந்து என்னன்னா வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. ஸோ வந்து விசுவாசத்தோட நீங்க வந்து என்ன இந்த ஜர்னி வந்து என்னன்னா குவிட் பண்ணாம நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. மேபி இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து மேபி ஒரு லைக் ஒரு மார்க்லயோ இல்ல 2 மார்க்லயோ நீங்க வந்து என்னன்னா ஃபெயில் ஆயிக்கலாம். ரொம்ப வந்து என்னன்னா மனம் உடைஞ்ச நிலைமையில நீங்க வந்து காணப்படலாம். பட் நீங்க வந்து என்னன்னா ஒரு 1, 2 மார்க்ல தானே நீங்க வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்க. இன்னும் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நிச்சயமாகவே நீங்க அடுத்த டைம் நீங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாவே நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இல்ல அப்படின்னா இன்னும் சிலர் இருப்பீங்க, நான் வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், பட் எனக்கு மெயின்ஸ் வந்து என்னால பாஸ் பண்ண முடியல, இதனால எனக்கு வந்து விருப்பம் போய் குவிட் பண்ணிடலாமான்னு இருக்கேன் அப்படின்னு சிலர் இருக்கலாம். மேபி இன்டர்வியூல எனக்கு வந்து எல்லாமே என்னன்னா ஃபைனல் இன்டர்வியூல வந்து எனக்கு போயிருது அப்படின்றவங்க இன்னும் சிலர் என்னன்னா நான் வந்து பிலிம்ஸ் பாஸ் ஆயிடுவேன், மெயின்ஸ் பாஸ் ஆயிடுவேன், இன்டர்வியூ பாஸ் ஆயிடுவேன், ஆனா எனக்கு அந்த ஃபைனல் கட் ஆஃப்ல எனக்கு வந்து போயிருது. இதுக்கு மேல என்னால போராட தரல. நான் வந்து ரொம்ப வருஷம் போராடிட்டேன். நான் வந்து 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷத்துக்கு நான் போராடிட்டேன். இதுக்கு மேல எனக்கு போதேப்பா என்ன விடுங்க அப்படின்னு நீங்க வந்து என்னன்னா உண்மையிலே நீங்க வந்து நினைக்காதீங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து தேவனிடத்துல இருந்து வருது அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னது போல நீங்க வந்து என்ன குவிட் பண்ணணும்னு வந்து நீங்க வந்து நினைக்காதீங்க. உண்மையிலேயே வந்து என்னன்னா இன்னும் ஒரு முறை தேவனோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை ஒன் மோர் டைம் வித் காட். அதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து என்னன்னா யூத் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி என்ன அப்படின்னா ஃபோன் அடிக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா அடிக்கடி இந்த ஃபோன் பார்க்குற பழக்கம் வந்து இருக்குமா? உங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்க எவ்வளோ டைம் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த ஃபோனோட கண்ட்ரோல் இது வந்து என்னன்னா ஆக்சுவலி 2020க்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வந்து பிரச்சனை இருக்காது. அப்போலாம் வந்து எல்லாரும் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ நமக்கு நோட்ஸ் கிடைக்கணும், நமக்கு புக்ஸ் கிடைக்கல, அப்படிதான் வந்து எல்லாரும் என்ன இருப்பாங்க. ஆனா இப்போ பார்த்தோம்னா ஆஃப்டர் 2020 கொரோனாக்கு அப்புறம் பயங்கரமா என்னன்னா ஆன்லைன்ல வந்து என்ன எல்லா சோர்ஸுமே அவைலபிளா இருக்கு. பட் அதை யூஸ் நம்ம தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா நிறைய நல்ல விஷயத்தோட சேர்ந்து நமக்கு நிறைய கெட்ட விஷயங்களுமே என்னன்னா இந்த சோஷியல் மீடியால வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இதனால வந்து என்ன படிக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. 2020க்கு முன்னாடி வந்து என்ன அவங்களோட படிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்க்குனா உங்களுக்கு அவ்வளோ சிந்தனை வந்து என்ன வெறும் அந்த படிப்புல மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. இந்த ஃபோனு இந்த யூடியூப்லாம் பார்த்தோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க? தேவன் இதுல இருந்து உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாருன்னு சொல்லுங்க சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி அந்த 2020 அதுக்கப்புறமா தான் இப்போ என் கையில ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பிஎட் படிக்கும்போதே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன். ஆனா நான் அதை வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து நமக்கே தெரியும் நெட் கார்டுலாம் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் போடுவோம். ஜஸ்ட் அதை வந்து ரொம்ப நோண்டுறதோ அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தூரம் வச்சிருவோம். அதுக்கப்புறம் காலம் வர வர அன்லிமிட்டட்
அன்லிமிட்டட் ஒவ்வொன்றுக்கும் அன்லிமிட்டட் கால், அன்லிமிட்டட் நெட், 2 GB 1 GB 1 week அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த 1 GB என்ன செய்யணும், காலி பண்ணிடணும். நம்ம தான் காசு போட்டு நிறுத்திட்டோம், ரீசார்ஜ் பண்ணிருக்கோம், அதனால அதை வந்து நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கே தெரியாம மொபைல் அடிக்ஷன்ல போன நாட்களும் உண்டு. நாலாம் சில நேரம், அதாவது ஒரு 2023 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப இருந்துச்சு. ஆனா அந்த ஃபோன் அடிக்ஷன்ல வெளியே வரதுக்கு ஒரே ஒரு என்ன அப்படின்னா, அது வந்து நம்மள ஆளுகை செய்யவே கூடாது. அதாவது எதற்குமே அடிமைப்படக்கூடாது. பவுல் கூட சொல்லுவாரு, எதற்குமே நான் அடிமைப்பட மாட்டேன். அதே மாதிரி நம்மளும் நம்மளால முடியாம ஆண்டவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பா ஏசப்பா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் வந்து சில நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபோன் எடுப்பேன். அப்போ எனக்கே தெரியாது சில நேரம் நான் 1 hour கூட ஃபோன்ல ஏதோ ஒரு வீடியோ சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வீடியோ வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்படி காரியங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ நம்ம என்னைக்குமே இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படியே இடம் கொடுத்தோம்னா நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் இந்த நம்ம ஜிபியை நம்ம வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்காது. ஏன்னா நம்மளுடைய டைமை திருடுறதுல முக்கிய காரணம் வந்து ஃபோன் தான். நிறைய டைம் நான் வந்து ஃபேஸ்புக் என்கிட்ட கிடையாது, இன்ஸ்டா வந்து முன்னாடி ரொம்ப யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஜஸ்ட் எப்பயாச்சும் போவேன், அவ்வளவுதான். மற்றபடி அதில் போகிறதோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது கிடையாது. இப்போ வந்து யூடியூப்ல தான் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த இல்லை டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சில நேரங்கள் ஓகே இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாங்க. படிக்கிற நம்ம கண்டிப்பா எதற்காக நம்ம யூடியூபுக்கு போகிறோமோ அதுக்குரிய நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றி ஓடி வந்துடணும். எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வேற எதுவும் சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு வேலை முடியலன்னா ஆண்டவர் நம்ம பலன் கேட்போம், ஆண்டவர் தருவாரு பலன். சிஸ்டர் ஓகே சிஸ்டர். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, எதற்காக நம்ம வந்து அந்த ஃபோன் எடுத்து நம்ம பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு என்னன்னா வெளியே வந்துடும் அப்படின்றது சார். நம்மளுமே நிறைய நேரம் நான் இதை தான் பார்க்க போறேன்னு போவோம், அதுக்கப்புறம் என்ன வேற எங்கேயாவது வேணும் திடீர்னு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆமாம் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்தோம், நம்ம அதே பார்க்காம இருக்கோம். ஸோ உண்மையிலேயே இது வந்து எல்லாருக்குமே, இது உங்களுக்கு மட்டும் இல்லாத இப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எல்லா யூத்துக்குமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸ்பெஷலாக அந்த 2K கிட்ஸ்க்கு பயங்கரமான ப்ராப்ளம் தான் இது. ஸோ உண்மையிலேயே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு அதே அழைப்பை கொடுத்து உங்களை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா ஃபோனை நீங்கள் வந்து நிச்சயமாகவே நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நல்லா ஞாபகம் இன்னொருத்தரோட காரியங்களை தெரிஞ்சு கொண்டோ, இன்னொருத்தரோட காரியங்களை அறிந்து கொண்டோ, உலகத்தோட காரியங்களை நம்ம வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா, நமக்கு ஏதாவது லாபம் இருக்குதா அப்படின்றத நீங்க யோசிங்க. ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பார்க்கணும் அப்படின்றது பரவாயில்ல. அதாவது நான் வந்து ஃப்ரீ டைம்ல வந்து ஃபோன் பார்க்கறேன்றது வந்து ஓகே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சிலர் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க டைம் ஃப்ரீ பண்ணி இதுக்காகவே உட்காந்து ஃபோன் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறத நீங்க வந்து என்ன அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்குற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமா, ஒரு லாபமா, இதனால நமக்கு ஞானம் கிடைக்குமா, இதனால நமக்கு வந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ வருமானதுல நீங்க வந்து என்ன கண்டிப்பா நீங்க யோசிக்கணும். ஸோ எப்போ நீங்க ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்றீங்க இல்லை கிளிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யோசிங்க, ஒரு நிமிஷம் லைட்டா ஒரு செகண்ட் நீங்க வந்து கொண்டு வாங்க. இது வந்து நமக்கு ஒரு மார்க் தருமா, இதனால எனக்கு வந்து லாபம் இருக்கா, இது வந்து எனக்கு பிரயோஜனமானதா அப்படின்றத வந்து யோசிப்பாங்க. எல்லா விஷயம் நமக்கு என்ன அனுபவிக்கிறது வந்து அதிகாரம் இருக்கு. ஆனா வந்து எல்லா விஷயத்துக்கும் என்ன வந்து அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த சொன்னாங்க. ஸோ நம்மளும் ஃபோன் நம்ம அடிக்ட் ஆகாம தேவன் வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். இது வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம் கொடுத்த சாட்சி கூட நான் வந்து என்னோட சாட்சி வந்து ஆட் பண்ண விரும்புறேன். ஸோ இப்போ அப்படின்னா நானுமே ஒரு 2023 நானும் என்ன இன்ஸ்டா வந்து ஒரு சேனல் என்ன நிறைய யூஸ் பண்ணி எனக்கு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் என்னன்னா நான் வந்து டைப் பண்ணி நான் வந்து என்ன ஃபோட்டோஸ் என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஷர்ட் மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்க, நீ இதை வந்து வேண்டாம் உனக்கு, நீ வந்து இதை வந்து டெலிட் பண்ணு. நான் வந்து என்னன்னா ரொம்ப போராட்டம் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லாக் அவுட் பண்ணி என்ன யூஸ் பண்ணேன். பட் திருப்பி லாகின் பண்ணுறது அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சரி நான் வந்து ஆப் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆப் டெலிட் பண்ணி கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணேன். பட் என்ன நான் திருப்பி ஆனால் குரோம்ல போய் நான் போய் என்ன லாகின் பண்ணி நான் வந்து என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படியே ஒரு நாள் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் நைட் எனக்கும் அவருக்கும் பயங்கரமான போராட்டம். ஒரு நாள் நைட் லைக் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேல இருக்கும். நான் வந்து ஏசப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, ஏசப்பா நான் உங்களுக்காக தான் ஏசப்பா செய்றேன், நான் போடுற ஏதோ ஒரு வார்த்தையை பார்த்து யாராவது ஒருத்தங்க ரசிக்கப்பட்டாங்கன்னா உங்க ராஜ்யத்துக்கு தானே ஏசப்பா லாபம் இப்படி வேற நான் வந்து என்ன ஏசப்பாக்கே ஆலோசனை வேணா கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்னன்னா இப்போ எனக்கு வந்து என்னன்னா ஒரு வசனத்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா, உலகம் முழுவதையும் நீ ஆதாயத்தை கொண்டாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சிந்திப்போம், உலகம் முழுவதும் நம்ம வந்து ஆதாயப்படுத்தலாம். சிலர் வந்து என்னன்னா நான் வந்து ஸ்பெஷல் காரியத்தை தானே ஃப்ரெண்ட்ஸ் பேசுறேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமா நீங்க படிக்கணும். ஸ்பெஷல் காரியங்கள் பேசுறது ஓகே பேசுறது தப்பே கிடையாது, அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். அதுக்கு நான் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், நான் அதையே பண்ணிட்டு இருக்கேன், ஆத்மா ஆதாயம் பண்றது தப்புன்னு சொல்லல. பட் நீங்க வந்து என்னன்னா உங்களையே நீங்க நஷ்டப்படுத்திட்டு நீங்க அதை வந்து பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பிரயோஜனம் என்ன அப்படின்னா நம்மளே நம்ம நஷ்டப்படுத்தி பண்றதுன்றது என்ன பிரயோஜனம் வந்து கிடையாது. அதை வந்து கத்துறது விரும்பல. ஸோ எதை நம்ம செய்யறோமோ அதில் நம்ம வந்து என்ன முதல்ல வந்து ரொம்ப ஞானமா இருக்கணும். எதை நம்ம பண்றோமோ அதுக்கு முதல்ல நம்மளே நம்ம அடிமையா இருக்காது படிக்கும் நம்ம என்ன சொல்லணும். ஸோ இது வந்து மேபி இந்த விஷயம் வந்து நீங்க கேட்கற உங்களுக்கு நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ வசதி நேரத்தில் வச்சுக்கோங்க, உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா லாபம் என்ன. ஓகே நம்ம வந்து அடுத்த ஒரு காரியத்துக்கு நம்ம வந்து கொஸ்டின் போகலாம். ஸோ நீங்க வந்து இனிமே வந்து எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், படிக்க வர ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ் இருக்கட்டும், இல்லை அப்படியே டீச்சர்ஸ் அதாவது இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கு நீங்க வந்து சொல்லக்கூடிய காரியம் என்ன ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர். அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நல்லா யோசிக்கணும், நம்மளுடைய திறமை எதுல அதிகமா இருக்கு, நம்ம எதுல அதிகமா நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சில பேர் வந்து நல்ல மேக்ஸ் போடுவாங்க, சில பேருக்கு வந்து நல்ல அந்த ஆட்டிடியூட் அந்த ரீசனிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களாம் வந்து அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு வந்து நான் வந்து அப்படியே நம்ம பாடம் பண்ணதுக்கு எனக்கு திறமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி, நம்ம தமிழ் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 4 குரூப் எல்லாமே இருக்கு, எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்கு. ஸோ அதுக்கான காரியங்களை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா சோஷியலில் நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் நிறைய உண்டு டிஎன்பிஎஸ்சியில். ஸோ எது நம்மளால முடியும், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நம்மளால எதை படிக்க முடியும், எவ்வளோ நாட்கள் நம்ம வந்து அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா நிதானிச்சுக்கிறோம். சும்மா நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடாதே,
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். நம்ம போய் காலை விட்டுட்டு ஐயையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நிதானிச்சுட்டு கச்சிதமா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவர் தந்தாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நமக்கு ஒரு எல்டர்ஸ் தந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மூலமா கைட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன யாதுங்கிறது நல்லா ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆண்டவரே நீங்க காட்டுற பாதையில நான் சொல்லுகிறதற்கு எனக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்துல முழுமையா என்ன சரண்டர் ஆகிடணும். சரண்டர் ஆயிட்டு குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமும் கத்தரால் வரும். சோ குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆயத்தமாகணும். ஆயத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு ஒரு முள் நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் அது வந்து ஒரு முள் நிறைஞ்ச ஒரு காடு, ஒரு பாதை அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த இடத்துக்கு கண்டிப்பா நிச்சயமா நம்ம செருப்பு போடாம போகவே மாட்டோம். அதே மாதிரி ஆயத்தங்கிற பாதை வச்சு கண்டிப்பா வேணும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு எக்ஸாம்க்கு நம்ம பாஸ் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதுக்குரிய நாலேஜ் நமக்கு வந்து வேணும். சோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். எது என்னால முடியும் அப்படிங்கறத நிதானிச்சுட்டு அதற்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம் சார். அப்பனாதான் நம்மளால அந்த ஜேர்னியை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லாட்டினா ஐயோ நம்மளால முடியாதோ அப்படிங்கிற ஒரு மலைப்பான ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துடும் சிஸ்டர். வாவ்! சூப்பரான ஒரு ரொம்ப 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 கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீக் ஏரியா இது, நம்ம ஸ்ட்ராங் ஏரியா இதுன்றத நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்மானிச்சுக்கணும். அதே போல அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம். முள்ளுள்ள பாதைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செப்பல் போட்டுட்டு போகணும் அப்படின்றது. ஸோ இந்த பாதையில் இதுதான் இருக்குன்றது நமக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆயத்தம் இருக்கணும். சிலர் வந்து என்ன அப்படின்னா இப்போ அவங்க சொன்னது போல மேத்ஸ் வந்து என்ன அவங்க வந்து நல்லா போடுவாங்க. ஆனால் என்னன்னா டிஎன்பிசியில் உட்காந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து என்னன்னா இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஆனால் பார்த்தா பேங்க் எக்ஸாம்ல இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ல போய் என்னன்னா ரொம்ப என்னன்னா முட்டிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா சிலர் வந்து நல்லா வந்து என்னன்னா தியரியை வந்து புரிஞ்சுட்டு அதை அப்படியே மக்கப் பண்ற அந்த ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். அவங்க போய் உட்காந்து என்னன்னா பேங்க் எக்ஸாம்ல போய் போராடிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் ஃபுல்லாக மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை உண்மையிலே வந்து என்னன்னா கரெக்டாக இருக்கணும். அதுவும் அவருக்கு சுத்தமானதாக இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமாகவே அந்த காரியத்தில் நம்மளோட கூட வந்து என்னன்னா வருவார். ஒருவேளை நீங்கள் வந்து கேட்டு நீங்க வந்து யோசிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்குமா என்னன்னு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு மறுபடியும் யோசிங்க நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படின்றத. அதே போல இந்த அக்கா வந்து சொன்னாங்க எவ்வளோ வருஷம் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் 5 வருஷம் படிப்பேன் 10 வருஷம் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் போனால் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு அந்த ஒரு காலத்தை நீங்கள் வந்து என்னன்னா குறித்து வைத்துக்கோங்க. இப்போ வந்து சிலருக்கு வந்து என்னன்னா இது நிறைய ஃபெயிலியர்ஸ் அனுமதிப்பாங்க. ஏன் அப்படின்னா சிலரோட வாழ்க்கையில் அவங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து என்னன்னா இன்னும் அநேகம் வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு பாதைக்கு வந்து என்னன்னா ஒரு டெஸ்டிமோனி சொல்ல நடத்தும் அப்படின்னு சிலர் வந்து நடத்தலாம். பட் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்றது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லைனா ஒரு 5 இயர்ஸ் இதுக்கு மேலே வந்து நான் எடுக்கக்கூடாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சீரியஸாக எழுதணும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாவே வந்து பேச சொல்லுங்க. அதே போல இந்த அக்கா வந்து என்ன சிஸ்டர் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதின டெஸ்ட் எக்ஸாம் பற்றி அந்த ஞானம் இல்லை நான் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே வந்து என்னன்னா அந்த டைமில் அதுக்கான அவேர்னஸ் வந்து உண்மையிலே நம்ம சோஷியல் மீடியா இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து என்ன வளர்ந்துட்டு. ஸோ வந்து என்னன்னா நாலேஜ் வந்து என்னன்னா அப்படியே கொட்டி கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட யங் ஏஜ்ல நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க. நான் என்ன படிக்க போறேன், நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இந்த காரியம் எனக்கு வருமா, இத்தனை வருஷத்துக்குள்ள நான் வந்து இதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்ல ஆயுதமாகுங்க, நல்ல கட்டத்தில் செடிச்சு காரியத்தை வந்து படிச்சுக்கோங்க. நிச்சயமாகவே கட்டளை உங்களோட முடிவு வந்து என்ன சாட்சியாக வைப்பாரு. அநேகருக்கு நீங்க வந்து ஒரு ஆசீர்வாதமான பத்திரமா பயன்படுங்க. அதுவுமே என்ன விசேஷமா கவர்மெண்ட் எக்ஸாம்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கத்தர் உங்களை உண்மையாகவே வந்து என்ன பயங்கரமா நம்புறாரு. அந்த பொசிஷனை நிச்சயமா உங்களுக்கு வந்து என்ன கடந்து கொடுப்பாரு. விடாமுயற்சியா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, ஃபெயில் ஆகிட்ட மாதிரி கவலைப்படாதீங்க. இல்லை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம் முடிச்சுவோமா அப்படின்னு சொல்லி வந்து கவலைப்படாதீங்க. அண்ட் இன்னொரு நான் சேர்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னா நிறைய பேர் என்னன்னா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு லைக் ஒரு 28 29 இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க கூட நினைக்கலாம் அப்போ எனக்கு வந்து வயசு போயிட்டு நான் வந்து இன்னும் படிச்சா என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். நீங்க வந்து தோணு போகாதீங்க. ஒரு வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அதுக்காக கூட விடாமுயற்சி ஒரு 3 வருஷம் நல்லா வந்து என்ன ஹார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக கற்றுனா உங்களுக்கு வந்து செய்து கொடுக்க நல்லா இருக்காது. இன்னொரு ஒரு கொஸ்டின், அதாவது இப்போ வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ் போய் படிக்கிறது வந்து என்னன்னா நல்லதா இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல உட்காந்து வீட்டில் இருந்து படிச்சிக்கலாமான்னு சொல்லி வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் அதை வந்து நான் இன்னும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சில பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஃபெயில் அப்படிங்கிறது வந்து பாஸ் மார்க் இப்போ எனக்கு வந்து 82 இருந்தது, 75 அந்த வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது ஒரு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் அப்படின்னு வச்சாங்கன்னா ஒரு 75 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு வேலை ஃபெயில் ஆகிருக்கிறவங்க ஒரு 67 இல்லை 64 இல்லை 50க்கு மேலேயோ இருக்கலாம். ஒருவேளை முயற்சி எடுத்து 1 மார்க் 2 மார்க்ல கூட போயிடலாம் சில பேருக்கு. அதனால இன்னும் நமக்கு முடியவே முடியாது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் என்னால முடியல பாஸ் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தொடர்ந்து போயிடவே கூடாது. அதாவது 75 மார்க் எடுத்தா தான் பாஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்க 70 மார்க் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காங்க. அப்போ ஜஸ்ட் வெறும் 5 மார்க் தான், விட்டதை பிடிக்கிறதுக்கு வெறும் 5 மார்க் தான். ஸோ வந்து கண்டிப்பா அந்த 5 மார்க்கை பிடிக்கிறதுக்கு என்ன எஃபோர்ட் போடணும், என்ன படிக்காம இருந்தா அது என்ன படிக்கணும் அது மட்டும் தான் பார்க்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பா ஆண்டவர் வந்து ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேட்ட கொஸ்டின், மேரேஜ் ஆயிட்டு எனக்கு வந்து 29 30 இயர்ஸ் ஆயிட்டு 30 இயர்ஸ் பிளஸ் ஆயிட்டு இதுக்கு மேல நான் இந்த எக்ஸாமுக்கு போய் உட்காந்து படிக்க என்னோட சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஃபுல் நாலேஜபிளா இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது, அதுல இருந்து எப்படி கற்றுக்கொள்ளணும் தெரியுது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் நினைக்கவே கூடாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவரால கூடும். ஸோ நம்ம வந்து ஆண்டவர் பலம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி எடுக்கிறதுக்காக என்ன செய்யணும். எக்ஸ்பெஷல் மேரேஜ் ஆனவங்க என்னால முடியாது, எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னால எப்படி முடியும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களால 1 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும்னா அந்த 1 மணி நேரம் படிங்க. இந்த 1 மணி நேரத்தை அந்த 2 மணி நேரமா மாற்றி தருவாங்க. அப்புறம் அதை 3 மணி நேரமா மாற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் படிக்கணுமோ அதற்குரிய பலனையும் தருவாங்க, அதுக்குரிய வழிவசனையும் ஆண்டவர் தருவாங்க. ஸோ ஒருபோதும் சோர்ந்து மட்டும் போகாதீங்க. ஆண்டவர் பலம் தருவாங்க. நம்ம கையில எதுவுமே இல்லை, ஆண்டவர் பலம் தருவாங்க, ஆண்டவர் நடத்துவாங்க. ஸோ எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்ம உயர்த்துறதுக்கு வல்லவரா இருக்காங்க.
ஓகே சிஸ்டர். ஸோ இதில வந்து எனக்கு என்ன இவங்க சொல்ல வர உணர்ந்துச்சு அப்படின்னா, ஸோ வந்து நான் லேட்டா தானே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கு முன்பதாக நேரம் வந்து ஓடிருக்கலாம். நிறைய அவங்கலாம் படிச்சுட்டாங்க. நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டாங்க. நான் எப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க விசுவாசிங்க. இந்த குறுகிய காலத்திலயும் கத்துறவங்களுக்கு அவ்வளோ அதிகமான ஞானத்தை அவர் கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஸோ நீங்க வந்து விசுவாசிங்க. உங்களுக்கு காலம் கம்மியா இருக்கலாம். அந்த ஞானத்தை வந்து நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொள்றது ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீட் தருவாங்க. நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அப்படி கரெக்ட்டா அழகா புரியும். ஸோ அந்த விஷயத்த ஞானத்தை உங்களுக்கு நிச்சயமாவே அது என்னன்னா குடுக்குறது என்னன்னா அது வந்து வல்லவரா இருக்காங்க. என்ன அப்படின்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன். அது வந்து கஷ்டம். ரொம்ப அது கஷ்டமா இருக்கும்னா, மேபி நீங்க வந்து சொல்லலாம். நீங்க சொல்லிருவீங்க, இந்த டைம் ஃபெயில் ஆனா என்ன, அடுத்த டைம் ஃபெயில் அடுத்த டைம் பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும். எனக்கு தான் 1 வருஷம் போகுது. 1 இயர் போகுதுல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றது அந்த வலி வந்து எனக்கு வந்து புரியுது. ஸோ நான் வந்து இதுக்கு என்ன வசனம் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, வசனம் சொல்றது யோவேல்ல, நான் படிச்ச வருஷங்களின் பலனை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டு. இனி வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க வந்து என்ன வீணாக்கிருக்கலாம். பட் நான் சொல்றேன், இந்த வருஷத்தோட பலனை நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து என்ன திருப்பி வந்து என்ன கொடுக்க வல்லவரா இருக்கார். இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு சின்ன டெஸ்டிமனி நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ வந்து என்னன்னா என் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா பிஏ முடிச்சு, எம்ஏ முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா வேலை கிடைச்சிச்சு. ஸோ பிஏ, எம்ஏ முடிக்கிறதுக்கு நடுவுலயுமே 1 இயர் வந்து என்னன்னா வந்து கோச்சிங் சென்டருக்காக வந்து வெளிய போய் படிச்சிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடைப்பட்ட அந்த ஒரு 3 வருஷம் கேப்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல நல்ல வேலைக்கு போய் நல்லா சேலரி எல்லாம் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு அது வந்து என்னன்னா தாங்கிக்கவே முடியல. என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஏசப்பா, எனக்கு இன்னும் வேலை இல்ல. நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன். எனக்கு 3 வருஷம் ஆயிட்டு நான் வந்து காலேஜ் முடிச்சு, நான் வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து படிச்சது? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப என்னன்னா வந்து அழுந்திருந்தா. ஆனா அந்த எம்பி முடிக்காம ஏசப்பா கொடுத்தாங்க பாருங்க. 7 லேக் பெர் ஆனம்னு பயங்கரமான ஒரு ஹை சேலரி. அதுவும் வந்து எம்பி முடிச்சதுனால என்னன்னா ஒரு சேலரி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ இந்த காரியத்தை எனக்கு வந்து ஏசப்பா இப்படி செஞ்சாங்க. எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து அவன் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அவன் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்களாம். ஏன் அப்படியா? நாங்க வந்து இன்னும் உனக்கு முன்னாடி நாங்க வேலைக்கு போயிட்டோம். நாங்களே இன்னும் 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் சேலரி வாங்குறோம். நீ அதுக்குள்ள 7 லேக்ஸா அப்படின்ட்டு என்னன்னா வந்து வாய பொளந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து ஏசப்பா அவளுக்கு வந்து என்னன்னா உணர்த்துனாங்களாம். இத்தனை வருஷம் உனக்கு வந்து அந்த பணம் சம்பாதிக்க முடியலையே. இது வந்து ஆனா இதெல்லாம் சொல்றது வந்து நாட் அபௌட் ஜஸ்ட் மணி. நான் வந்து அந்த மணி இல்ல. இது வந்து அந்த ஃபெயில் ஆனவங்களுக்கும் இல்ல கிடைக்காதவங்களுக்கும் அந்த ஒரு இன்னர் ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நான் அது சொல்றேன். ஸோ வந்து நீ வந்து அப்படி நினைக்கலாம். ஆனா பாத்தியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு நான் அதிகமா தந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து அவளை ரொம்ப வந்து என்னன்னா பூஸ்ட் பண்ணி அழகா வந்து என்ன வேலையில நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே கத்துறது வந்து என்னன்னா படிச்ச வருஷங்கள் பலனை உங்களுக்கு வந்து திருப்பி தருவாரு. இழந்து போன மார்க் திருப்பியும் என்னன்னா அதிகமா எடுத்து வந்து திருப்ப செய்வாங்க. இழந்து போன எக்ஸாம்ஸ் திருப்பியும் என்னன்னா உங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து பாஸ் மார்க் வந்து வெளில. ஸோ நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் சிஸ்டர். அது ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டா ஆன்லைன் இன்ஸ்டியூட்டா? ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம கொஸ்டின் போகலாம் சிஸ்டர். ஆமா சிஸ்டர். ஆஃப்லைன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆஃப்லைனுக்கு போகும்போது புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது அதாவது தனியா இருந்து படிக்கிறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஒரு கருத்து இருக்கும், ஃப்ரெண்டுக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கருத்து இருக்கும். சேர்ந்து படிக்கிறப்போ ஒரு சப்ஜெக்ட்டை சேர்ந்து படிக்கிறப்போ அதாவது ஒவ்வொருத்தவங்க ஷார்ட் கட் மெத்தட்லாம் சில பேர் வந்து படிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் மேக்ஸ் நல்லா போடுவாங்க, அவங்க சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கும் புரியும். இது சோஷியல் நல்லா அழகா நிறைய ஷார்ட் கட் வச்சிருப்பாங்க, தமிழ் ஷார்ட் கட் வச்சிருப்பாங்க, இங்கிலீஷ்க்கு ஷார்ட் கட் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருமே புரியும் அப்படிங்கிறதுனால ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பெட்டர் அப்படின்னு தோணுது. ஆன்லைன் கிளாஸ் வந்து எதுக்காக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் அதாவது நம்ம ஒரு போர்ஷன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த போர்ஷன் வந்து வெறுமனே படிச்சுட்டு மட்டும் போகாது. படிச்சுட்டு போனா கட்டாயம் நமக்கு வந்து மறந்து போயிடும். அது வந்து டெய்லியும் ஒரு யூனிட் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த யூனிட்டுக்குரிய டெஸ்ட் வந்து உடனே போட்டு பார்க்கணும். அதுக்கு நமக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய டெஸ்ட் போர்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது நம்ம ஆஃப்லைன்ல இப்படி சேர்ந்து படிக்கிறதுக்காகவும் ஆன்லைன்ல இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே சிஸ்டர். ஸோ வந்து என்னன்னா உங்களால வந்து என்னன்னா ஆஃப்லைன் போக முடியும்ன்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாவே போங்க. ஏன்னா வந்து நம்ம சும்மா நம்ம லேப்டாப்பையோ ஃபோனையோ பார்த்து படிக்கிறத விட நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நேரில் பார்த்து படிக்கும்போது உண்மையிலே வந்து ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சுற்றிலாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஆஹா, நம்ம சுற்றி இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் என்னன்னா ஓடி இருக்காங்க அவங்க வாழ்க்கைக்காக. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சீரியஸ் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஒருவேளை உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து போதிய அளவுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன ஆன்லைன்லேயே என்ன நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிக்கலாம், டெஸ்ட் வச்சு போட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு ஃபைனல் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இல்லை என்னால் முடியவே இல்லை, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க ஓகே, ஆனால் என்னால் இந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக்க முடியல, இந்த ஃபெயிலியரான இந்த வழி வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப அழியா வருது, இதுக்கு மேலே நான் வந்து படிக்கணுமா, பேசாம நான் வந்து சூசைட் பண்ணிடவா, இதுக்கு மேலே என்னால் வந்து தாங்க முடியல, வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், நான் வேலைக்கு போனால் தான் முடியும் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கல, நான் இந்த நிலைமையில நான் ஃபீல் ஆகிட்டேன், என்ன சுற்றி இருக்க ரொம்ப நம்பினாங்க, அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்பினாங்க, அப்படி என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னால் கஷ்டம் வந்து ரொம்ப எனக்கு அழியா வருது, யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து இப்போ என்ன பார்த்துட்டு எனக்கு கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு, என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமா உடஞ்ச நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்லலாம்னு விரும்புறீங்க சிஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். அதாவது தற்கொலை அப்படிங்கிறது எதற்குமே முடிவே கிடையாது. நம்ம நிறைய நேரங்கள்ல பிரச்சனை மாத்திரம் தான் பாக்குறோமே தவிர்த்து அந்த பிரச்சனைக்கு முடிவாகி ஆண்டவரை நம்ம வந்து நோக்கி பார்க்கறது இல்ல. நிறைய நேரங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கறதே ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் எனக்கு வேலை முடியல, என்னால முடியல, எனக்கு படிக்க முடியல, நான் இவ்வளவு நான் சப்போர்ட் முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிரச்சனையை சொல்றதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு தான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கறத சொல்லலாம். சில நேரங்கள்ல படிக்கணும்னு உட்காந்துருக்கிறப்ப தான் வந்து வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். என்னுடைய அந்த காலத்துல கரெக்டா நவம்பர் 16 எக்ஸாம் வந்து நடக்கும். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டு அதுல நான் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். ஏன்னா அந்த 15 டேஸ் அவங்க விஷயம் நான் படிச்சது எல்லாமே மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நமக்கு முடிஞ்சு எதையும் பண்ண முடியல, இவங்களுக்கு இப்படி முடியல சொல்லி எனக்கு மனசு வந்து படிக்கணுங்கிற எண்ணமே வந்து ஐயோ இவங்களுக்கு அதுதான் வந்து எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து கஷ்டமா தான் இருக்கும். உண்மையாவே ரொம்ப 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 கஷ்டமா, எல்லாமே கஷ்டம் தான். ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல சொல்றதுக்குன்னா ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுல கடந்து வரவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஆனா எதுக்குமே வந்து தற்கொலை அப்படிங்கிறது முடிவு கிடையவே கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சேன். கத்துக்கிறதே இப்போ வந்து எனக்கு நவம்பர் 16 எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் எழுதிட்டேன். எழுதி முடிச்சோன்னே எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம்னா கண்டிப்பா நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அதுக்கப்புறம்
அந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு ஐயோ ஈடு எடுத்தா பாஸ் நம்ம வந்து கரெக்டாக பார்டர்ல போயிருவோம் நமக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். நாட்கள் இன்னொன்று நான் பயந்த நாட்கள் அநேகம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஐடான ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா. அப்போ அவ சொன்ன ஒரே காரியம் அவளும் இதே மாதிரி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாமே நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அவ வந்து சொன்னா. அவ வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் தான் எனக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து டெக்டம் எழுதினாங்க. அவங்க அப்பா இருக்கிறப்ப வந்து 82 மார்க்ஸ் தான் பாஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து 81 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 மார்க்ல அவங்களுக்கு வந்து போயிட்டு. அப்போ அவங்களுக்கு உண்மையாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஐயோ இசப்பா சொல்லிட்டு அவங்க ஆளுடைய பாதத்துல இருந்தாங்க. அந்த நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே மாற்றி வரதுக்கு முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு 81 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஆயிட்டுன்னா ரிசல்ட்டே பப்ளிக் ஆயிடு. அதுக்கப்புறம் ஒரு கிரேஸ் மார்க் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆண்டவர் இருக்கிறதுனால அவசியம் ஒரே காரியம். அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே எங்க அப்பா பாஸ் ஆகிறதுக்கு ஆண்டவரா பாஸ் ஆகிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆண்டவரால கூடனா நமக்கு இந்த ரிசல்ட்டே வரல. நம்மள பாஸ் ஆக்க வைக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஸோ நம்ம ஆண்டோட பாதத்துல வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ நான் நினைச்சேன் உண்மையாவே நம்ம ஆண்டோட பாதத்துல வந்து விட்டணும். மரியாதை வந்து தனிட்டு எதுனால நல்ல பங்கு தந்து ஆண்டோட பாதத்துல அமர்ந்துட்டோம். அதே மாதிரி நம்ம அமர்ந்துடணும். ஒருவேளை நம்மளால முடியல, கஷ்டமா இருக்கு, என்னால முடியவே இல்லை, நான் என்ன செய்ய அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது உங்களை படிக்க முடியலன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸோ இல்ல ஒரு 20 டேஸோ பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு ஆண்டோட பாதத்துல அமர்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்து முழங்க போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா வார்த்தைகள் தருவாங்க. வார்த்தைகளை கொடுத்து நம்ம வந்து பேசுவாங்க. ஏன்னா அப்படின்னா டிசம்பர்ல எனக்கு வந்து அந்த மைண்ட் அப்போ இருந்துட்டே இருக்கும். அப்போ டிசம்பர்ல லாஸ்ட்ல வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்து போயிருந்தேன். வார்த்தை அதை டிசம்பர் லாஸ்ட்ல ஒரு 20க்கு மேல தான் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ப்ரேயர் மீட்டிங் போனேன். போயிட்டு வசனங்கள்லாம் எடுத்துருந்தாங்க. 2026 வசனம் சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஒரு 3 வசனம் எடுத்தேன். அதுல நான் ஒரு வசனத்தை எனக்குன்னு சொல்லிட்டு எடுத்த அந்த வசனம் வந்து ஜெயமோ கத்தரால் வரும் சொல்லிட்டு அந்த வசனம் இருந்துச்சு. அப்போ நான் குதிரை இத்தனால ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அந்த சொல்லிட்டாங்க. சோ ஜெயம்ங்கிறது ஆண்டவரால மாத்திரம் தான் தர முடியும். அப்போ ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசுவாசிச்சேன். அதே மாதிரி ஆண்டவர் ஜனவரி 31 தான் எனக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. அதே மாதிரி 82 எடுத்தாங்க பாஸ் அப்படின்னு இருந்த அந்த இதை வந்து ஏசப்பா எனக்காக அதை வந்து மாற்றினாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து 79 தான் எடுத்திருக்கிறேன். வெறும் 3 மார்க்ல தான் போயிருக்கு. உண்மையாவே நான் சொல்றேன். அந்த 82 வந்து பாஸ் மார்க் அப்படின்னு சொன்னா உண்மையாவே நான் வந்து ரொம்ப உடஞ்சு போயிருப்பேன். ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன வந்து காப்பாற்றிருக்காங்க. இன்னொன்னு ஒருவேளை நம்ம உடைந்து போய் அந்த இருந்தாலும் ஆண்டோட பாதத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஜெயத்தை தருவதற்கு வல்லவரா இருக்கிறாங்க. இப்போ ஈசாக்கு வந்து துறவை தோண்டுவார். ஈசாக்கு தோண்டுவாரு, அதுக்கு பெஸ்ட்னா தோண்டுவாரு. அது எல்லாத்தையுமே அந்த மக்கள் வந்து தூத்து போட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ரெஹபோத்தை கொடுத்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல முழு விளைச்சல வந்து கொடுத்தாங்க. அவர் சத்துருக்குன்னு சமாதானமாக்கும்படி செஞ்சாங்க. சோ ஒருவேளை நான் போன தடவை ஃபெயில் ஆயிட்டேன், அது இப்பவும் ஃபெயில் ஆயிட்டேன், இனிமேல ஃபெயில் தானே ஆவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ரெஹபோத் தந்திருக்காங்க. அதனால அதுக்கு நேராக ஓடுங்க, அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. ஆண்டவர் கண்டிப்பா ஜெயத்தை தருக்கிறதுக்கு வல்லவரா இருக்காங்க. ஆண்டவரை பிள்ளைகளாக நமக்கு தர ஆண்டவர் வேற யாருக்கு தர போறாங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா தருகிறதுக்கு வல்லவரா இருக்கிறாங்க. ஆண்டவர் கண்டிப்பா செய்வாங்க. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் விசுவாசிங்க, எஃபோர்ட் போடுங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, ஆண்டவருக்குள்ள பலம் கொண்டு திடமனதா இருங்க. ஒருவேளை விதியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே எனக்கு வந்து அடையாளத்தை தாங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா முடியாதுன்னு சொன்னாங்களா ஆண்டவர் எல்லா கரைக்கும் முடித்து காட்டினாங்க. மோசை சொல்லுவாரு எத்தனை ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தும் ஆண்டவரே, அவங்க வந்து முழுமுறுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் மோசை தான் தேர்ந்தெடுத்தாரு. நான் வந்து திக்கு மந்தனா உள்ளவன், எதுக்கு வாய் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய ஜன கூட மோசை மூலமா தான் என்ன செஞ்சாங்க வழி நடத்தாங்க. அதனாலதான் நம்ம முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் கவலைப்படுறத ஆண்டோட பாடத்துல கவலைப்படுறாங்க. மற்றவங்க போய் யாரையும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம அடுத்தவங்க சொல்லும்போது அடுத்தவங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, நம்மள வந்து கேள்வி பொருளாக வைப்பாங்க. ஸோ மற்றவங்க இல்லாம ஆண்டோட பாடத்துல வந்துட்டு ஆண்டோட வசனங்கள் கேட்டு பூஸ்ட் ஆயிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதுக்கு போய் பாதி ஆண்டவர் தந்துவாங்க சார். ஆமீன் ஆமீன். உண்மையிலே சிஸ்டர் சொன்ன வார்த்தையில ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலையும் கம்ஃபர்ட்டையும் கொடுத்து கற்றுக்கல சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கலாம். ஓகே இருக்கட்டும். பட் கொஞ்சம் பிரேக் எடுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பிரேக் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இவனுக்காக ஒரு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடுங்க. நிச்சயமாவே கற்றுறதுனா உங்களுக்கு வந்து செய்து கொடுக்க வரதுன்னா வளர இருக்கிற கஷ்டம் தான் புரியுது. பட் இது வந்து ஒரு ஆறு எல்லாமே நிச்சயமாவே நன்மைக்காக அப்படின்னு வந்து நினைச்சோம். உங்களோட அழைப்பு பெருசு, உங்களோட தரிசனம் பெருசு வந்து கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் கண்ணீர் இருக்கும், கொஞ்சம் அழகி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்னா பட் உங்களோட தரிசனமும் உங்களோட நோக்கமும் உங்களோட எங்க கொண்டு போய் கற்று வைக்கணும்னு சொல்லிக்கிறோம். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் எனக்கு சோதனைகள் வருது. நிச்சயமா நான் எனக்கு வந்து பிடிச்சது கதை நிறைவேற்றுவார். கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்சதை கதை நிறைவேற்றுவார் யோகம் சொல்லுவார். ஸோ அனைத்தையும் வந்து இழந்து போனாலும் தேவன் வந்து கதை வந்து கிராமத்தை யோசிச்சு கொண்டாங்க. சொல்லுங்க எல்லாம் சொல்லி பேச்சு பண்ண ஸோ உங்களுக்கு வந்து இழந்த வேலை திருப்பி அதிகமாகவே உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. நிச்சயமாகவே உங்களை வந்து இழிவாக பேசின மக்களுக்கு முன்பதாக அவங்க வந்து கையெடுத்து வாயை பற்றி கொள்கிற அளவுக்கு உங்களை நான் உயர்த்தி மேம்படுத்தி அவரோட ராஜ்யத்தை உங்களுக்கு என்ன நிச்சயமாவே பயன்படுத்துவார். ஸோ இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஸோ இது உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுது. உங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சுனாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம். இன்னும் இந்த கதை யாராவது தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக நீங்க வந்து நம்ம எக்ஸாம் படிக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. நம்ம வந்து அதுக்கு ப்ளேன் பண்ணுவோம். ஓகே சார், நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நேரம் நம்மளுடைய முகத்துக்கு இருக்கலாம். அப்பா எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீங்க மாத்திரம் ஆண்டவரே, என்னால முடியாது சாப்பா, நான் நிறைய செய்தியை கடந்து வந்திருக்கேன் ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லா காரியங்களும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய கைகளை, நம்மளுடைய கரங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நேராக நம்ம இருப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். அந்த மிருகம் தகப்பனையாப்பா உங்க துதிக்கிறோம், சோதரிப்பா, இந்த சாட்சியானது சப்பா அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறத நம்ம விசுவாசிக்கணும் சப்பா. இப்பொழுது சப்பா இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சப்பா நீங்க இறங்கி வந்தவரை அப்ப ஒரு வேலைக்கு வந்து அவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஏற்கனவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் கடந்து வந்திருக்கலாம். அப்ப எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கோம்ப்பா. அப்ப நீங்க கொடுத்த தரிசனத்தை சப்பா உங்களுக்கு நிறைவேற்றுங்க சப்பா. அப்ப நீங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீங்க சப்பா. அதற்காக தோற்றப்பா. யார் யார் சப்பா எந்த நிலைமையில இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அப்ப எல்லாருடைய நிலைமையும் நன்றாக அறிந்த தேவன் ஒருவர் மாத்திரமாப்பா.
அப்பா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு கரெக்டான ஷெட்யூல் போட்டு ஏசப்பா அவங்க படிக்கிறதுக்கு நீ கிருபை தாங்க. நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, நல்ல ஒரு அறிவை கொடுங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுங்க ஏசப்பா. ஒரு ஒரு டாபிக் வந்து அவங்களுக்கு புரியல இருந்துச்சுன்னா அது மறுபடியும் படித்து மனனம் செய்ய, அதுல இந்த ஷார்ட் மூலமாக படிக்க ஏசப்பா அவங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ 10 நாள் வரும் சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா ஜெயத்தை தருகின்ற நீங்க தான் ஏசப்பா. ஏசப்பா தனக்கு நீங்க இருக்கிற தோட்டத்திலே பொறுமையோட ஓட ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா. அப்பா ஏசப்பா அது கண்டிப்பா வரும் ஏசப்பா. குறித்த காலத்துக்காக திட்டம் வைப்பதற்கு சொல்லி அது நிறைவேறும். அது தாக்கவில்லை, அது கண்டிப்பா நிறைவேறும் ஏசப்பா. உங்க ஏசப்பா எடுத்த முயற்சி ஒருபோதும் வீணாகாது தகப்பனேப்பா. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகதில்லை என்று சொல்லியிருக்கேன் ஏசப்பா. உன் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது என்று சொல்லியிருக்கேன் ஏசப்பா. அதே போல ஏசப்பா அவங்களுடைய நம்பிக்கை ஏசப்பா வீணாய் போகாதபடி ஏசப்பா கிருபை தாங்க ஏசப்பா. ஒரு வேளை ஏசப்பா விசுவாசம் இல்லாம நம்பிக்கையே இல்லாம திடனச்சு போகின்ற மக்களும் உண்டு. எனக்கு இவ்வளவு வயதாகிட்டது, இதுக்கு மேல நான் படிச்சேன்னா எல்லாரும் என்ன ஏளனம் பண்ணுவாங்க, ஒரு நாள் என்ன படிக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அந்த அப்படி நினைச்சவங்களுக்கு ஏசப்பா வயதுங்கிறது ஒரு தடையே இல்லப்பா ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா வயதானதுக்கு அப்புறம் ஏசப்பா சாதிச்சிருக்காங்க ஏசப்பா. அப்ப நீங்க வயதான அந்த ஆபரணம் ஏசப்பா பிள்ளை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. சாரல் வயது சென்று முதிர்ந்தவனாக அவளுக்கு பிள்ளை பேருக்குரிய அந்த வழிபாடே நீ நின்று போயிடுச்சு. ஆனால் அவளுக்கு ஆசீர்வதிச்சு ஏசப்பா. வயதுங்கிறது ஒரு தடையே இல்லப்பா. அப்ப ஒரு வேலை இப்போ யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களே ஏசப்பா, அவங்களே ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. இந்த வாக்கி கத்தர் யாரெல்லாம் அந்த சாட்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற விஷயங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸோ இந்த டாக்டர் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஸோ கர்த்தர் வந்து உங்களையும் ஒரு ஸ்டார்ட்ல கொண்டு போய் வைக்கும்போது நிச்சயமாக நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடத்தி வந்தது பாதைகளை நீங்க ஒரு சாட்சியாக அறிவிங்க. அநேகர் வந்து என்ன ஊக்குவிக்கும்படியா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒரு டாக்டர்ல அடுத்த ஒரு புதிய நபரோட நம்ம சந்திப்போம். God bless you.